قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. قال نبينا صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சலவாத்துகளும் இருளக சர்தார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் உலகத்துள்ளான நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிகு ஜும்மாவுடைய நாளில் கடமையான ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஒன்றியுள்ளான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிகு ஹஜ்ஜுடைய மாதங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் சில நாட்களில் இந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஒரு 17 பிளேட்டுகள் இன்ஷா அல்லாஹ் ஹாஜிகளை மக்கமா நகரத்துக்கு நம்மளுடைய தமிழகத்திலிருந்து அழைத்து செல்ல இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பயணங்களை லேசாக்கி வைப்பானாக. அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான மக்ரூரான நன்மைகள் நிறைந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஓதப்பட்ட திருமறையில் அல்லாஹ் சொல்கின்றான், அல் ஹஜ் என்பது அஷ்ஹுரும் மஅலூமாத், அறியப்பட்ட சில மாதங்கள். அந்த மாதம் என்பது துல்கஅதா, துல்ஹஜ், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ், இந்த 3 மாதங்கள். அந்த அடிப்படையில் நாம் துல்கஅதாவுடைய பிற 8 இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த மாதம் இதே பிற 8 ஹாஜிகள் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்காக மக்கமா நகரத்திலிருந்து எஹ்ராம் கட்டி ரெடியாகி விடுவார்கள். ஹஜ்ஜுடைய காரியங்கள் துவங்கிவிடும். அல்லாஹ் அவர்களுக்கு லேசாகி வைப்பானாக. அல்லாஹ் அவனுடைய ஹயாத்தின் பரக்கத் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லும்போது அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள். ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ், இந்த மாதத்தில் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் இந்த மாதங்களில் இஹ்ராம் அணிவதன் மூலமாக தங்களுடைய ஹஜ்ஜை கடமையாக ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் ஃபலா ரஃபஸ, அவர்கள் இல்லறத்தை தூண்டக்கூடிய வார்த்தைகளையோ இல்லறத்திலேயோ அவர்கள் ஈடுபட வேண்டாம். வலா ஃபுசூக, அவர்கள் பாவமான காரியங்களில் ஈடுபட வேண்டாம். பொதுப்படையாக பாவமான காரியங்கள் ஹஜ்ஜிலே எஹ்ராம் அணிந்த பிறகு எஹ்ராமுக்கு வெளியில் சில செயல்கள் செய்யலாம் என்றிருக்கும். ஆனால் எஹ்ராம் அணிந்த பிறகு அவர்கள் அந்த செயலை செய்யக்கூடாது. எஹ்ராம் நியத்துடன், ஹஜ்ஜுடைய நியத்துடன் எஹ்ராம் அணிந்து விட்டால் அவர்கள் ஆண்களாக அவர்கள் தங்களுடைய எஹ்ராமுடை
வெண்மையான ஆடைகளாக இருக்க வேண்டும். தையலில்லாத வெண்மையான 2 ஆடைகள், கீழாடை மேலாடை. முகத்தை மூடக்கூடாது, தலையை மறைக்கக்கூடாது, அத்தர் பூசக்கூடாது, மேலும் செடி கொடிகளை பிடுங்கக்கூடாது, அங்கே உள்ள பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கின்றது, அவைகளை அவர்கள் செய்யக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய காலத்தில் எது செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதை செய்யாமல் இருக்க வேண்டும். காலில் ஷூ அணிஞ்சிட்டு போகக்கூடாது, காலில் ஷூ அணிஞ்சிட்டு போகக்கூடாது. அதாவது ரப்பர் உள்ள அந்த ஹவாய் செப்பல் அணிந்து கொள்ள வேண்டும். காலை முழுமையாக மறைக்காமல் ஹவாய் செப்பல் அணிந்து கொள்ள வேண்டும். கை உரைகள் மாட்டக்கூடாது. இப்படியாக சில பிறனான விஷயங்கள் இருக்கிறது. அதை அவர்களுக்கு ஹாஜிகள் சொல்லிக் கொடுப்பார்கள். வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜில் அவர்கள் தர்க்கம் செய்யக்கூடாது, சண்டையிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லினார். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக அவர்கள் கடைபிடிப்பது கடமையாக இருக்கிறது. அடுத்து துல்ஹஜ் பிறை 8லிருந்து 13 வரைக்கும் அது ஹஜ்ஜுடைய நாட்கள். அந்த நாட்களில் உம்ரா செய்யக்கூடாது. அதல்லாத மற்ற வருடம் முழுவதும் எல்லா காரணங்களையும் உம்ரா செய்யலாம். ஆனால் அந்த நாட்களில் உம்ரா செய்யக்கூடாது. ஹஜ்ஜுடைய அமல்களில் மட்டும்தான் இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, உம்ரா என்பது அல்லாஹ் சொல்லினான் ஹஜ்ஜை உம்ராவை பற்றி, வஅகிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹி, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லினான். அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் அதனுடைய ஃபர்துகள், அதனுடைய வாஜிபுகளை அறிந்து தெளிவான முறையில் உம்ராவை ஹஜ்ஜையும் நிறைவேற்ற வேண்டும். உம்ராவில் 4 விஷயங்கள் இருக்கிறது. 2 ஃபர்துகள், 2 வாஜிபுகள். 2 ஃபர்துகள் என்ன? இஹ்ராம் அணிவது, நியத்துடன் உம்ராவுக்காக அல்லாஹும்ம இன்னி உரீது உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லி வ தகப்பல்ஹா மின்னி, யா அல்லாஹ், நான் உம்ரா செய்ய நாடுகின்றேன், அதை என்னிலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, அதை லேசாக்கி வைப்பாயா என்று தமிழ்லேயும் சொல்லிக்கொள்ளலாம். அங்கேயே செய்யலாம். தொழுகைக்கு நீ செய்கிறவங்க ஜும்மாவுடைய ஃபர்து 2 ரக்காயத்து தொழுவாக முன்னோக்கி இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நீர் செய்து கொண்டு, அரபி தெரியாதவர்கள் தமிழ்லேயே நீர் செய்து கொள்ளலாம், தப்பு இல்லை. ஆனால் அரபி தெரிஞ்சு அதனுடைய மீனிங் தெரிஞ்சு நியத்து வைத்து நல்லது. அல்லாஹ் லேசானதான். அல்லாஹும்ம இன்னி உரீது உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லி வ தகப்பல்ஹா மின்னி என்று நியத் செய்வது. 2வது தவாஃப் செய்வது. காபத்துல்லாஹ்வை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லிலிருந்து முத்தமிட்டு பிறகு 7 சுற்றுகள் காபத்துல்லாஹ்வை சுற்றி வர வேண்டும். பிறகு 2 ரக்காயத்து மகாமி இப்ராஹிமில் 2 ரக்காத்துகள் தொழுக வேண்டும். தவாஃப் செய்கிறவங்களுக்கு இடையூறு இல்லாமல் 2 ரக்காயத் தொழுது விட்டால் அந்த தவாஃப் முழுமையாகிடும். 7 சுற்றி வரணும். 7 சுற்று 7 தவாஃப் கிடையாது. 7 சுற்று சேர்ந்ததான் ஒரு தவாஃபு. இதை வழங்க வேண்டும். பிறகு 2 ரக்காயத் தொழுகணும். தொழுகைக்கு எப்படி ஒழு இருப்பது அவசியமோ தவாஃபினையும் ஒழு இருப்பது அவசியம். ஒழு இல்லாமல் தவாஃப் செய்யறான்னு வச்சுருங்க, அந்த உம்ராவே கூடாமல் போயிடும். ஒழுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதை முதல்ல விளைவிக்கிறது. அடுத்து 2 வாஜிபான விஷயங்கள். சஃபாவலையும் மர்வாவலையும் சழி செய்வது, பொங்கோட்டம் போடுவது முதல் வாஜிபு. 2வது மர்வாவின் முடிந்தவுடன் தலைமுடியை மொட்டை அடிப்பது சிறந்தது, அல்லது முடியை கட் பண்ணிக்கொள்வது தலைமுடியை. இந்த 2 வாஜிபுகள் 2 ஃபர்து தான் உம்ராவுடைய சட்டமாக இருக்கிறது. இதுக்குண்டான சுன்னத்துகள் எல்லாம் மற்ற விஷயங்கள் துணுக்கான விஷயங்களாக இருக்கும். அதெல்லாம் கிதாபுகளில் இன்ஷா அல்லாஹ் படித்துக் கொள்வார்கள்.
அடுத்து ஹஜ்ஜில் ஹஜ்ஜி என்பது 4 இடங்கள் 6 நாட்கள் 10 அமல்கள் சேர்ந்தது தான் ஹஜ்ஜி என்பதாக இருக்குது. ஹஜ்ஜுங்கிறத வேறு எந்த நாட்டிலையுமே காபாவை கட்டி வச்சு அங்கேயே தவாப் செஞ்சால் ஹஜ்ஜு கூடாது. மக்கமா நகரத்தில் அதுதான் முதன்மையான ஆலயம். அல்லாஹ் சொல்லினான், இன்ன அவ்வள பைத்தின் ஒகியல் இன்னாசி லல்லதி பக்கதும் முபாரக்கும் ஹுதல் லில் ஆலமீன். இன்ன அவ்வள பைத்தின் நிச்சயமாக முதன்மையான ஆலயம் லின்னாசி மனித சமுதாயத்திற்கு ஒகியல் இன்னாசி லல்லதி பக்கத பக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்கமா நகரத்தில் நாம் அமைத்து வைத்திருக்கிறோம். ஹுதல் லின்னாசி அது மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டக்கூடியது, முபாரக்கன் பரக்கத் பொருந்தியது என்று அல்லாஹ் சொல்லினான். இன்னும் அவ்வளோ பைத்தியம் உயர் இன்னாசி நல்லது இப்போ மக்கள் முபாரக்கன் ஹுதல் இன்னாசி. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மக்கமா நகரத்தில் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். அது இந்த இடங்கள் முதல்ல மக்காவில் எஹராம் நியத் செய்து எஹராம் கட்டுவது, மினாவுக்கு பிறை 8 அன்று சென்று லொஹர்ல இருந்து மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும் அங்கே 5 நேர தொழுகை தொழுவது, மினாவில் தங்குவது, பிறகு அரஃபாவுக்கு செல்வது, அங்கிருந்து 9 கிலோமீட்டர் அரஃபாவுக்கு செல்வது, பிறகு முஸ்தலிஃபாவில் அரஃபாவில் பிறை 9 அன்று லொஹர்ல இருந்து மகரிப் வரைக்கும் தங்குவது அவசியம். அப்படி முடியாவிட்டால் மறுநாள் சுபு வரைக்கும், மகரிப் வரைக்கும் அங்கே ஹாஜிகள் தங்குவாங்க. லொஹரை அசரையும் லொஹருடைய நேரத்தில் முற்படுத்தி தொழுவார்கள். 15 நாள் உட்பட்டு நம்முடைய பயணம் இருந்தால் கஸ்ராக தொழுக வேண்டும். 15 நாளைக்கு மேலே நம்ம பயணங்கள் இருந்தால் மக்கமா நகரத்தில் 4 ரக்காத்தாக தொழுக வேண்டும். அந்த 4 ரக்காத்தை அந்தந்த நேரத்தில் தொழுகணும். லொஹருடைய நேரத்தில் லொஹரை தொழுகணும், அசருடைய நேரத்தில் அசர். அந்த 4 ரக்காயத்தாக இருந்தால், 2 ரக்காயத்தாக இருந்தால், கஸ்ராக இருந்தால் முற்படுத்தி தொழுவது. முற்படுத்தி தொழுவது, அப்படி தொழுவது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக அவங்களுடைய ஹஜ்ஜாக இருக்கிறது. அவங்க 15 நாள் தான் அந்த ஹஜ்ஜுடைய நாட்களுக்கு எடுத்துக்கொண்ட நாட்கள். 2 ரக்காயத்தாக முற்படுத்தி தொழுவது, லொஹரை அசரி லொஹருடைய நேரத்தில் தொழுவது. பிறகு மகரிபையும் இஷாவுடைய நேரத்தில் தொழுவது. அது முஸ்தலிஃபாவில் தொழுக வேண்டும். அங்கு அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். அங்கு ஷைத்தானுக்கு அவையறியக்கூடிய அந்த 3 நாட்களுடைய 70 கற்களை சின்ன சின்ன கல்லை எடுத்து வச்சுக்கணும். பிறகு அந்த இரவில் மகரிப் இஷாவை தொழுது விட்டு அங்கே அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்வது, துவா செய்வது, ஓய்வெடுப்பது. காலையில் அன்று ஃபஜ்ர் தொழுவிட்டு பெருநாள் பிறை 10 அன்று மினாவுக்கு பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் முதல்ல கல்லெறிவது அந்த நாளில். பிறகு குர்பான் கொடுப்பது, பிறகு முடி இறக்குவது. இதெல்லாம் வரிசையாக செய்யணும். முதல்ல ஷைத்தான் பெரிய ஷைத்தான் கல்லெறிவது, அடுத்து குர்பான் கொடுப்பது, பிறகு முடி இறக்குவது, குளிப்பது, பெருநாளுடைய ட்ரெஸ்ஸை அணிந்து கொள்வது. பிறகு அன்று முடிந்தால் தவாஃப் ஜியாரா மக்கமா நகருக்கு சென்று காபத்துல்லாவில் 7 தடவை சுற்றி 2 ரக்காயத்து தவாஃபுடைய வாஜிபான 2 ரக்காயத்து தொழுவது. அப்படி தொழுது விட்டால் ஹஜ்ஜு நிறைவேறிவிடும். பிறகு வாஜிபான அந்த சை செய்வது. மக்கா, அதாவது ஹஜ்ஜி என்பது 4 இடங்கள்: மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, மக்கா. இந்த 4 இடங்கள் 6 நாட்கள், பிறை 8, 9, 10, 11, 12, 13 6 நாட்கள் சேர்ந்தது தான் ஹஜ்ஜி என்பது. பிறை 8 லொஹரில் இருந்து மறுநாள் பிறை 9 வரைக்கும் மினாவில் 5 நேரம் தொழுவது. பிறகு 9 அன்று அரஃபாவில் லொஹரை அசரை தொழுவது. முஸ்தலிஃபாவில் மகரிப் இஷாவை அன்று இரவு தொழுவது. மறுநாள் மினாவில் தங்கியிருந்து அங்கு எல்லா நேரத்தையும் மறுநாள் மினாவில் தங்கியிருந்து அங்கு எல்லா நேரத்தையும் தொழுவது. மினாவில் தான் இருப்பாங்க. பிற 10லேருந்து 10, 11, 12, 13 நாளும் மினாவில் இருப்பாங்க. மினாவில் செய்ய வேண்டிய அமல்கள் குர்பான் எடுப்பது, முடி இறக்குவது, அங்கு ஓய்வு எடுப்பது, அங்கே தான் தொழுவணும். ஆக அந்த தல்பியாவை
மக்கமா நகரத்தில் எஹராம் கட்டிய ஹஜ்ஜுக்கான எஹராம் கட்டியதிலிருந்து பிறகு பிறை 19 தவாஃபு ஜியாரா அவங்க செய்கின்ற வரைக்கும் அந்த தவாஃபுடைய இடத்துக்கு போய் நின்ற உடனே ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லுக்கு எதிராக நின்ற உடனே அந்த தல்பியாவை முடித்துக் கொள்ள வேண்டும். பிறகு பெருநாளுடைய தக்பீர் இருக்குது, பிறை 9லிருந்து பிறை 13 அசர் வரைக்கும் அந்த தக்பீரை நம்மளும் சொல்லணும், ஹாஜியும் சொல்லணும். அந்த பெருநாளுடைய தக்பீரை அவங்க வழக்கம் போது சொல்லுவாங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பது பிறை 8, 9, 10, 11, 12, 13. ஹஜ்ஜுடைய ஃபர்துகள் 3. அதில் எஹராம் நியத்துடன் எஹராம் கட்டுவது, அரஃபாவில் தங்குவது, தவாஃபு ஜியாரா அந்த தவாஃபை நிறைவேற்றுவது, இந்த 3ம் ஃபர்தாக இருக்கிறது. அடுத்து ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் 7 இருக்கிறது. முஸ்தலிஃபாவில் பிறை 9 அன்று விழுந்தா 10 அன்று இரவு முஸ்தலிஃபாவில் தங்குவது வாஜிபு. பிறை 10 பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் கல் எறிவது. அடுத்து 11, 12 3 ஷைத்தானுக்கு என்ன செய்யணும்? கல் எறியணும். பிறை 12 சூரியன் மறைவதற்குள்ளாக மினாவை கடந்து மக்காவுக்கு போயிட்டா 13 இருக்க தேவையில்லை. அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டால் 13 அன்று 3 ஷைத்தானும் கல் எறிய வேண்டும். ஆக ஒவ்வொரு ஷைத்தானுக்கும் கல் எறிவதனால் என்ன நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. உங்களுடைய பெரும் பாவங்கள் ஒவ்வொரு கல்லுக்கும் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 கல் எறிவதனால 70 விதமான பாவங்கள் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. ஆக முஸ்தலிஃபாவில் தங்குவது, பிறை 10 பெரிய ஷைத்தானும் கல் எறிவது, அடுத்து 3வது வாஜிபு குர்பானி கொடுப்பது, 4வது முடிவு தலைமுடி வெட்டுவது, அடுத்து அதாவது மொட்டை அடிக்கணும். அடிப்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானான்னு துவா செஞ்சாங்க. முடி வெட்டுவதை பற்றி 1 தடவை மட்டும் ரஹ்மத் செய்வான்னு துவா செஞ்சாங்க. ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஒவ்வொரு தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. ஆக குர்பானுடைய சட்டம் தான். குர்பானுடைய ஆட்டுடைய முடிகளுக்கு எவ்வளோ எண்ணிக்கைக்கு நன்மைகள் கிடைக்குதோ அதே மாதிரி ஹஜ்ஜில் நம்முடைய முடியாக இருக்கும் போதும் நம்முடைய முடிகளுக்குண்டான பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்முடைய அந்த முடிகள் அளவுக்குண்டான நன்மைகள் உயர்த்தி கிடைக்கிறது. அடுத்து சை செய்தல், ஹஜ்ஜுடைய தவாஃபு ஜியாரா செய்துட்டு சஃபா மர்வாவில் சை செய்தது. அடுத்து 6வது வாஜிபு 3 நாட்கள் பிறை 11, 12, 13 3 நாட்கள் 3 ஷைத்தானுக்கு மினாவில் கல் எறிகிறது. 7வது விஷயம் தவாஃபுல் விதா, மக்கமா நகரத்தை விட்டு கடைசியாக அந்த ஊரை விட்டு கிளம்பும் போது கடைசி தவாஃப் செய்யுது. விதான விடைபெறுதல், கடைசி தவாஃப் செய்கிற அந்த தவாஃப் இருக்குது, அது தவாஃப் விதா என்று சொல்லப்படுது. அது வாஜிபாகும். ஆக 7 வாஜிபுகள், 3 ஃபர்துகள், 6 நாட்கள், 4 இடங்கள் சேர்ந்தது தான் ஹஜ்ஜி என்பதாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை லேசாக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜை இஸ்லாமிய கடமைகளில் 50 கடமைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கான். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனியல் இஸ்லாம் அலா 5 ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். முதல் கடமை கலிமாவை ஏற்றுக்கொள்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். 2வது கடமை இகாமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுவது. அடுத்து ஹதீஸின் அடிப்படையில் வெய்தாவு ஜகாத், ஜகாத்தை நிறைவேற்றுவது, கொடுப்பது. ஹஜ்ஜுல் பைத்தி, காபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்வது. சோமி ரமலான் மாதம் நோன்பு நடத்துவது. முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் பேர் முத்தஃபகுன் அலைன்னு சொல்லுவாங்க. 2 கிதாபிலே ஒன்று போல் வரக்கூடிய ஹதீஸ். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய கடமைகள் 50 கடமைகளில் இறுதி கடமை என்று நாம் சொல்லுவோம். இது இறுதி கடமை அல்ல. நபி சொல்கிறாங்க, ரமலானுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. ரமலானுடைய நோம்பு எப்படி வருஷம் நோன்பு வைக்கிறோமோ அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு தடவை ஹஜ்ஜு செய்கிறது
கட்டாய கடமை. அஜ்ரோ பில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜை தீவிரப்படுத்துங்கள். நீங்கள் இளமையாக இருக்கும் போதே என்ன செய்யுங்க, ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு கிடைத்து விட்டால் உடனே ஹஜ்ஜுக்கு செய்யுங்க, ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று சொல்லலாம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, யாருக்கு மம்மலக ஜாத வராஹிலத்துன் தம்லூஹு இலா பைத்தில்லாஹி வலம் யஹுஜ்ஜ ஃபலா அலைஹி அன் யமூத யஹூதியன் வலா நஸ்ரானியன், யாருக்கு வாகன வசதியும் அதே மாதிரி உணவு ஏற்பாடும் இருக்கின்றதோ எல்லாம் அடைந்து அல்லாஹ்வுடைய வீட்டின் பக்கம் செல்வதற்குண்டான எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருந்து யார் ஹஜ்ஜி செய்யவில்லையோ அவர் யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ மரணிப்பதில் எந்த ஆச்சரியமும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக இஸ்லாத்தில் 50 கடமைகளில் இந்த கடமை ஒரு அலாதியான அற்புதமான கடமை. தொழுகை, ஈமான் என்பது கல்பு சம்பந்தப்பட்டது. கல்பில் எப்பொழுதும் ஈமான் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தொழுகை என்பது உடல் சம்பந்தப்பட்டது. குனிகிறோம், நிம்மறோம், நிற்கிறோம், உட்காரோம், இது சம்மந்தப்பட்டது தான் தொழுகை. நோன்பு என்பது வயிறு சம்மந்தப்பட்டது. உண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, அந்த மாதிரி பத்தியமாக உண்ணாவிரதம் இருப்பது. ஜகாத் என்பது பொருள் சம்பந்தப்பட்டது. ஹஜ்ஜி என்பது பொருளும் உடலும் சேர்ந்த ஒரு அமல் தான் ஹஜ்ஜி என்பதாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் இருக்கணும், வசதி வாய்ப்பு இருக்கணும், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஹஜ்ஜாக இருக்குது. ஆக இந்த இரண்டும் கிடைக்கப்பெற்று நாம் தாமதப்படுத்தி இருக்கிறதே அது உகந்த விஷயம் அல்ல. நமக்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் கொடுத்துட்டான். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 3 வருஷம் அப்ளை பண்ணணும். அதில் குழுக்களில் கிடைச்சா போவாங்க, இல்லைன்னா 4ஆவது வருஷம் கன்ஃபார்மாக போவாங்க. இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த 2 வருஷம் எல்லா பேர் கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே என்ன சொன்னது, ஹஜ்ஜுடைய நசீபாகிடுது. ஆகையினால் நாம் ஹஜ்ஜு செய்வதற்கு அல்லாஹ் தஆலா யாருக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் ஹஜ்ஜை துரிதமாக நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் சில பேணுதல்களையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். நாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பணங்காசு ஹலாலான காசாக இருக்கும். ஹராமான காசை கொண்டு சென்றால் லப்பைக் என்று சொல்லுவாங்க, அங்கே லா லப்பைக் என்று மறக்க சொல்லுவாங்க. உங்களுடைய வருகை வந்ததாகவே இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக மலக்குமார்கள் சொல்லுவாங்க. ஆக நம்முடைய பணங்காசு ஹலாலாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னாடியே எல்லா விதமான பாவமான காரியங்களை விட்டு நீங்கி தௌபா செய்ய வேண்டும். நம்முடைய உறவுகளை சரி செய்து கொண்டு போகணும். யார் 3 நாள் தன்னுடைய ஒருவர் மற்றவரிடத்தில் பேசாமல் சண்டை போட்டுக்கொண்டு பேசாமல் இருக்கிறாங்களோ அந்த 3 நாளுக்குள்ள மௌத்து வந்துவிட்டால் அவர் நரகத்துக்கு செல்வார் என்று ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஆகையினால் பிறரிடத்தில் நாம் சலாம் சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான பகையை ஏற்படுத்தி கொண்டால் அதன் மூலமாக நம்முடைய எந்த அமல்களும் எந்த துவாக்களும் கபூலாகாது. நம்முடைய வாழ்க்கையில் பிறரிடத்தில் சலாம் சொல்வதற்கு அளவுக்காவது நம்முடைய பண்புகள், பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும், தொடர்புகள் இருக்க வேண்டும். பகைமை இருக்கக்கூடாது. பகைமை இல்லாத உறவுகளை நாம் சரி செய்துவிட்டு, முக்கியமாக உறவுகளை சரி செய்துவிட்டு நாம் செல்ல வேண்டும். அதே மாதிரி ஹஜ்ஜினுடைய சட்டத்திட்டங்களை கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். அதுக்குண்டான கித்தாபுகள் இருக்குது, அதுக்குண்டான பயான்கள் இருக்கிறது. அதை நம்ம கேட்டு அதை விளங்கி வாழ்க்கையில் ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போகிறோம், அது திருப்தியான முறையில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னாடி நல்ல தான தர்மங்கள். எந்த ஹஜ்ஜு மபரூரான ஹஜ்ஜுன்னு சொன்னால் ஹதீஸில் வருகிறது, விருந்தோம்பல் அளிப்பது. விருந்து கொடுங்க, உறவினர்கள் அழைத்து விருந்து கொடுங்க, அவங்களிடத்தில் மஹபத்தாகுங்க, சலாம் சொல்லுங்கள். யார் அதிகமாக சலாம் சொல்கின்றார்களோ அவங்களுடைய ஹஜ்ஜு மக்பூலான ஹஜ்ஜு. நளினமாக பேசுங்கள், பண்பாக பேசுங்கள், முரட்டுத்தனமாக பேசாதீங்க. இப்படி உள்ளவங்களுடைய ஹஜ்ஜு மக்பூலான ஹஜ்ஜாக ஆகின்றது. ஆக ஹஜ்ஜில் ஒரு 4 பேர் சேர்ந்து போகிறோம்னு சொன்னால் ஒரு அமீரை ஏற்படுத்திக் கொள்ளணும். அது நல்ல விளக்கம் உள்ளவங்களாக, வயதில் மூத்தவங்களாக, நல்ல அனுபவசாலிகளை அமீரை ஏற்படுத்தணும். எந்த ஜமாத்தில் அமீர் இல்லையோ அங்கே ஷைத்தான் அமீராக ஆகிவிடுகின்றான்.
ஆகையினால் நாம் செல்லக்கூடிய ஜமாத்தில் நம்ம ஹஜ்ஜில் ஹமீரை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஹஜ்ஜில் பல சிரமங்கள் ஏற்படும், அதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக சகித்து கொள்வது, அதை சொல்லி காட்டி கொண்டு அதையே புறமை கொண்டு இருந்தால் அந்த ஹஜ்ஜு நிறைவேறும். எந்த அளவுக்கு ஹஜ்ஜு மக்பூலாகும் சொன்னால், எந்த ஹஜ்ஜில் சிரமங்களை மேற்கொள்கின்றார்களோ, சிரமங்களை சகித்து கொள்கின்றார்களோ, அந்த ஹஜ்ஜு தான் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மக்பூலியத்தை பெற்றுக்கொண்ட ஹஜ்ஜாக மாறுகின்றது. ஆகையினால் ஹஜ்ஜுடைய விளக்கங்களை அறிந்து புரிந்து அதை நாம் இறையச்சத்துடன் நிறைவேற்றுவது அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு உடல் ஆஃபியத்தையும் ராகத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பானாக. ஹயாத்துல் பாக்கி, ஹயாத்துல் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் அவங்களுக்கு சிஹத்தை ராகத்தை அதிகப்படுத்தி கொடுத்து இன்ஷா அல்லாஹ் ஹாஜியின் மூலமாக ஹாஜியுடைய பரக்கத்தை கொண்டு உலக அளவில் நடக்கக்கூடிய எல்லா விதமான முசீபத்திலிருந்து உலக மக்களை உலகத்தை அல்லாஹ் காப்பாற்றி பாதுகாப்பானாக. வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்